லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினா மதிப்பு உள்ளதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 294 ரூபாய் 28% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கோயத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜெமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான். ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். இதோடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 35 தினார் 3 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 836 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 796 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 46 தினார் 670 ஃபில்ஸ். நான் வீடியோ ரெடி ஆகிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே தலையை சொறைகிறேன். முடியலை மக்களே. இப்படி போயிட்டு இருந்தா எங்கண்டு நம்மெல்லாம் தங்கம் வாங்குறது? இதோ அதிகபட்ச குளிர் 3 டிகிரி செல்சியஸ். குவைத்தில் எந்த பகுதி தெரியுமா? பார்க்கலாம். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அடுத்த போலீஸ் அதிகாரியின் மரணமும் பதிவானது இதோ இவருக்கு பிறகு. அதிரடியான சோதனை. 27,969 வயலேஷன்ஸ் மட்டும் பதிவாகி இருக்குது. இந்த ஒரு மாத காலம் கூட இன்னும் முடியலை. ஜஸ்ட் 21ஆம் திகதி இன்னைக்கு தான். அப்போ 20 நாளுக்குள்ள மட்டும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மிகப்பெரிய சிக்கல் வரப்போகுது. அடுத்த கட்ட நடவடிக்கை இதோ எக்ஸாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான புதிய அறிவுரை. குவைத்துடைய சுகாதார அமைச்சரின் அதிரடி உத்தரவு. க்ளோஸ். பல பிரான்ச்சுகள் இனி இல்லை. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். சவுதி அரேபியா 2 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான வெப்பநிலை பதிவாகிட்டு வருது. குவைத்திலையும் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை ஒரு சில பகுதிகளில் பதிவாகுது அப்படின்றது தான் மிக முக்கியமான தகவல். அதுலேயும் குறிப்பாக குவைத்தில் 3 டிகிரி செல்சியஸ் பதிவாகின பகுதி எங்கே பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர், நான் பிந்தாச்சில் இருக்கிறேன். இங்கே பாருங்கள், இன்றைக்கு குளிர பாருங்கள் எப்படி 3 இருக்கு. நான் எவ்வளோக்கு குறைஞ்சிட்டேன். இப்போ வண்டியை ஸ்டாப் பண்ணி பார்த்தேன், 3 இருக்கு. காலத்தடிக்கு இடறி விழுந்தா பின்டாஸில் தான் விழுவான். பக்கத்து மந்தக்கு அபு ஃபத்தீரா அபுல் ஹசானியா ஃபின்டாஸ். பாருங்கள், ஃபின்டாஸில் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைன்னா எந்த அளவுக்கு பாலைவன பகுதிகளில் இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. கடலோரமாக இருக்கிற ஃபின்டாஸ் மந்தக்காவிலே இந்த மாதிரி குளிராக இருக்குன்னா பாலைவன பகுதிகளில் எல்லாம் திறந்த வழிகளில் எல்லாம் நிலைமை என்ன அப்படின்றத சிந்திச்சு பாருங்கள். அதே மாதிரி தயவு செய்து ரொம்ப கவனம். தொடர்ந்தும் ஒவ்வொரு நாளும் அவேர்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஜெக்கெட் அணிஞ்சிக்கோங்க, ஷூ அணிஞ்சிக்கோங்க, காலுக்கு ஷூ போட்டுக்கோங்க, சாக்ஸ் போட்டுக்கோங்க. வெளியில் போகிறவங்க தயவு செய்து கவனம். பகல் நேரங்களில் நீங்கள் வெளியே போகும்போது நார்மலாக போனாலும் இரவு நேரங்களோட சேர்த்து நீங்கள் வெளியாக போகிறீங்க அப்படின்னா
ஜக்கெட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று நீங்கள் பகல் நேரங்களில் வெளியாகி போகும்போது அதை வண்டியில் வேறையா எடுத்து வச்சுருந்தாலும் இரவு நேரங்களில் கட்டாயமாக போட்டுக்கோங்க. ஸ்டாண்ட் பையாக முடிஞ்சால் இதில் என்ன சொல்கிறது டிக்கியில் சரி ஒரு ஜக்கெட் வச்சுக்கோங்க. ரொம்ப கவனம். الرطوبة العالية اللي تغطي على هذه البرودة، فالبرد يعود مرة ثانية مع تحول الرياح إلى الشمالية متوقع الاثنين أو الثلاثاء من الأسبوع القادم، وترجع الحرارة المنخفضة الصفرية وأجواء باردة جدا مع دخولنا في منتصف الشتاء والأيام الأخيرة من موسم الشبط وبرد الزيرق، فهو برد يدخل في العظم وأجواء باردة جدا مقبلين عليها مع سيطرة واستمرار الرياح الشمالية. فنتوقع هذه الأجواء الباردة جدا في هذه الأيام والله أعلم. இதோ சுகாதார அமைச்சரின் அதிரடியான உத்தரவு. அதிகமான பார்மசிகள், பிரான்ச்சுகள் அதிகமாக இருக்கிற எல்லா பார்மசிகள் மீதும் கடுமையான சோதனை. அதே போல் எந்த ஒரு மருந்து பொருட்களும் சுகாதார அமைச்சகத்தின் அனுமதியின்றி டிஸ்பிளே பண்ணக்கூடாது அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக எக்ஸாஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுல புதிய ரூல்ஸே கொண்டு வந்துட்டாங்க. தொழில்நுட்ப விவர குறிப்புகளுடன் எரிச்சலூட்டும் அல்லது இணங்காத ஒலிகளை வெளியிடும் வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களுக்கு வெளியேற்ற பழுது பார்க்கும் படிவங்கள் வழங்குவதற்கான ஒரு வழிமுறையை போக்குவரத்து துறை செயல்படுத்த தொடங்கியுள்ளது. அங்கீகாரம் பெற்ற பட்டறைகள் மற்றும் நிறுவனங்களில் பழுது பார்க்கும் பரிவர்த்தனைகளை முடிப்பதை விரைவுபடுத்துதல், மேலும் இந்த வழிமுறை தொழில்நுட்ப தரநிலைகளை பின்பற்றுவதை உறுதி செய்கிறது. மீறலை நீக்குவதை சரிபார்க்க தொழில்நுட்ப ஆய்வுத்துறைகளால் நடைமுறை இறுதி செய்யப்பட்டு வருகின்றது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது விதிமீறல்களால் ஃபைன் போடப்பட்டு வாகனம் சீஸ் பண்ணப்பட்டிருந்த வாகனங்கள் உட்பட அனைத்துக்குமே மறு சான்ஸ், எல்லாத்தையுமே கலட்டி மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு. உங்களுக்கு ரீசெண்டாக தெரிஞ்சிருக்கும், இப்போ கரெக்ஷனல் டிபார்ட்மெண்ட் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் நடந்த தீ விபத்து. இதில் பார்த்திங்கன்னா பல சுத்திகரிப்பு தொழிலாளர்கள், பங்களாதேஷ் நாட்டவர்கள் உட்பட போலீஸ் அதிகாரிகளும் தீக்காயத்தில் ஏற்பட்டிருந்தாங்க. இந்த விபத்தில் பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு அதிகாரி உயிரிழந்திருந்தார். சவுத் நாசர் அல் காம்ஷான் எனப்படும் ஒரு அதிகாரி உயிரிழந்திருந்தார். அதுக்கு அடுத்த கட்டமாக பலருமே தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அடுத்த அதிகாரியாக முகமது சாத் அல் ஹாஜிரி எனப்படும் இன்னொரு கர்னல் ஒருத்தர் பார்த்திங்கன்னா இந்த விபத்தில் தீக்காயத்தில் உயிரிழந்திருக்கிறார் அப்படின்ற இரண்டாவது சோகமான செய்தியும் பதிவாகி இருக்குது. இந்த சம்பந்தமான இது எப்படி தீ வந்துச்சு, இந்த தீ விபத்தை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏன் இல்லாமல் போச்சு அப்படின்ற ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்டிகேஷனை இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. விசாரணைகளை மேற்கொண்டுட்டு வராங்க. உள்துறை அமைச்சகத்தினுடைய அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களுடைய உத்தரவின் பேரில் அதிரடியான விசாரணைகள் நடக்குது. இந்த கரெக்ஷனல் டிபார்ட்மெண்ட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்து அதுக்கு வயரிங்லேருந்து தீயணைப்புக்குரிய ஏற்பாடுகள்லாம் பண்ணி கொடுத்ததுல இந்த எல்லா கம்பெனிகளையும் உடனடியாக விசாரிங்க, இதில் எங்கே மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்றத உடனடியாக விசாரணை பண்ணுங்க அப்படின்ற அதிரடியான உத்தரவை இருக்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், உங்களுடைய அப்பார்ட்மெண்ட்கள்லையோ பில்டிங்கள்லையோ வீடுகள்லையோ தீ விபத்துகள் ஏற்பட்டால் முடிந்த வரைக்கும் உங்கள் உயிரை காப்பாற்றிட்டு நீங்கள் வெளியாக பாருங்கள். சரி, வெளியில் ஓடுறீங்க, ஓடும்போது கையில் ஏதாவது மாட்டுதா, என்னோடய ஃபோன் இருக்குது, என்னுடைய பர்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது ஒன்று இருக்குது, கையில் கிடைச்சதை எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே போங்க. அந்த கேப்பில் இல்லை என்னுடைய ஃபோனு, என்னுடைய பணம், என்னுடைய நகை, என்னுடைய பொருள் உள்ளே மாட்டிக்கிச்சு, அதை வெளியில் எடுக்கணுமே அப்படின்னு தயவு செய்து அதுக்காகன்னு வேறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய உயிரை பாதுகாத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 27,969 வைலேஷன்ஸ் கோயத்துடைய பல பகுதிகளிலையும் பதிவாகி இருக்கக்கூடிய இந்த வைலேஷன்ஸ். இதில் பார்த்திங்கன்னா இந்த வருடம் ஆரம்பித்து 20 நாள் தான், இன்றைக்கி 21 தேதி, நேற்று 20. அப்போ இந்த நாட்களுக்குள்ளே மட்டுமே பார்த்திங்கன்னா பல வாகனங்களை சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு வாரத்துக்குள்ளே மட்டும் 333 வாகனங்கள் சீஸ் பண்ணப்பட்டதாக தெரிவிச்சிருக்குது. அதே மாதிரி அக்காமா இல்லாதவங்க, லைசன்ஸ் இல்லாமல் ஓடினவங்க, சிறுவர்கள், இந்த மாதிரி பலருமே கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. டிராஃபிக் ரூல்ஸ் இன்னும் அதிகரிச்சிருக்குது. ஒரு வீடியோ ஒன்று எக்ஸாம்பிள் ஒன்று நேற்று எனக்கு ஐயூப் சகோதரர் அனுப்பியிருந்தார், போடுறோம் பாருங்கள்.
என் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். எதுக்கு இந்த ஓன் வாய்ஸ்னா, கொஞ்சம் டிரைவர் நண்பர்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க சரியா. ஹவல் 301 ரோடு இது சரியா. இந்த சோபி கபீர் இருக்குது, அந்தாண்ட அல் திஜாரியா ஃபிஜாரியோ ஹாஸ்பிட்டல் இருக்குது, இந்தாண்ட அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது. இந்த கார் கேப் இருக்குது பாருங்கள். இந்த கார் என்னுடைய கார். இந்த கார் கேப்பில் நிற்கிறாங்க. நாங்கள் நின்று பார்க்குறேன். இந்த இடத்துல நின்று ஃபைனு, போலீஸு மறைஞ்சிருந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. கவனமாக இருங்க. இந்த ஃபோக் தகுதி எடுக்கல. இந்த மாதிரி போனால் ஃபைனு. ஒரு வண்டி போனால் பிரச்சனை இல்லை, நம்ம மேலே ஏறி போகிறோம் பாருங்கள், அந்த மாரி போனால் ஃபைனு. கவனமாக இருங்க. இங்கே உள்ள கொய்த்தி கேபிடி பஸ்ஸுக்கே போடுறாங்க. கொஞ்சம் எல்லாரும் கவனமாக இருந்து, நம்ம டிரைவர்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த எப்படி சொல்கிறது, இந்த கார் கேப்பில் நின்று போடுறாங்க. அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது, ஆனால் என்னால் போட முடியாது. கொஞ்சம் கவனமாக இருங்க. 301 நினைக்கிறேன். இந்த ஃபோக் தேகத்தில் கிட்டத்தட்ட 50-60 ஃபைன் போடுறாங்க. இந்த ஃபோக் தேக்கிற இடத்துல கவனமாக இருங்க. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்க, கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில். தாத்தா எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுங்க. லங்கா கூட்டிட்டு வந்து நல்லா எல்லாரும் அங்கே கார்டு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன். நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்டு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு. நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான். தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டொஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம். ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய். කුවේට් රටේ සේවය කරන ඔබට ලංකාවට කාගෝ බඩු දාන්න හොඳ තොග කඩයක් හොයනවද? මෙන්න එහෙනම් ඒකට හොඳම තැන ලංකා ෆුඩ් සිටි. සියලුම ආහාර වර්ග, ටොෆි, චොක්ලට්, සබන් කුඩු, සබන්, ෂැම්පූ, තෙල් වර්ගයන සියලුම බඩු සාධාරණ මිලට ඔබ සේවය කරන ස්ථානයටම ගෙන්වා ගන්නත් පුළුවන්. ෆ්‍රී ඩිලිවරි ඕනෑම වේලාවක අලුත් නිෂ්පාදන දින සමග ලංකා ෆුඩ් සිටි අපේම තැනක්. වැඩි විස්තර සඳහා මතන්න 65 62 63 90 90 94 22 81. ආයිබෝවයා කුවේට්. ඉතින් ඔන්න කාලයකට පස්සේ අති දැවැන්ත ප්‍රසංගයක් අරගෙන ඩිලාවිස් සීදු බ්‍රේව් කුවේට් රාජ්‍යයට එනවා පෙබරවාරි 13 වෙනිදා. මචං, හලෝ මචං අමියා, thank you. ඉතින් මචං අමියා සහ ලෝටස් ඉවෙන්ට් මැනේජ්මන්ට් කරන දැවැන්ත ප්‍රසංගයක් තමයි පෙබරවාරි 13 වෙනිදා තියෙන්නේ. ඉතින් ස්ථානය තමයි ෂුවෙක් මුයින්පික් කන්වෙන්ෂන් සෙන්ටර්. ඉතින් මේ පරිශ්‍රය තමයි මේ දැවැන්ත ප්‍රසංගය පැවැත්වෙන වෙලාව තමයි පස්වර 6 ඉඳගෙන රාත්‍රී වෙනකම්ම මේ දැවැන්ත සුන්දර ප්‍රසංගය තියෙනවා. ඉතින් ලංකාවේ ඔයගොල්ලෝ ආදරය කරන දැවැන්තම කලාකරුවන් පිරිසක් එනවා මේ ලස්සන ප්‍රසංගයට ගීතවත් වෙන්න. ඉතින් ඔබ සියලු දෙනාටම ආරාධනා කරනවා. මොකද කාලයකට පස්සේ තමයි කුවේට් රාජ්‍යයට ශ්‍රී ලාංකික සංගීත කණ්ඩායමක් විශේෂයෙන් ඩිලාවිස් සීදු බ්‍රේව් අපි එන්නේ. ඒ නිසා සියලු දෙනාටම ආරාධනා කරනවා මේ ලස්සන අනගේ අවස්ථාව මගහර ගන්න නැතුව අනිවාර්යෙන්ම එන්න කියලා. එහෙනම් මතකිනි ස්ථානය ෂුවෙක් මුයින්පික් කන්වෙන්ෂන් සෙන්ටර්. ඉතින් මේ තැන තමයි මේ ලස්සන ප්‍රසංගය තියෙන්නේ. සවස් 6 ඉඳලා රාත්‍රී වෙනකම්ම මේ දැවැන්ත ප්‍රසංගය තියෙනවා. එහෙනම් පෙබරවාරි 13 වෙනිදා මතක තියාගන්න මේ දවස. thank you මචං අමියා. ලස්සන වැඩකින් කුවේට් රාජ්‍යයේ ඩිලාවිස් සීදු බ්‍රේව් අපි හමු වෙනවා. मेरा जिया में मुमुनन्ने फिर